ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. என்ன என்ன எப்படி திடீர்னு சர்ப்ரைஸ் சீட்டா இருக்கு. கோல்டு ஸ்டோரேஜ் வரலான்னு பார்த்தேன். இப்போ அப்பா பிசினஸ் தானே கண்ணி பண்ணிட்டு இருக்கேன். மெயின் பிசினஸ் தனி ஆர்வ தனியாக இருக்கும். அப்பா பிசினஸ் விடக்கூடாது என்றைக்குமே. அது வந்து ஆரம்பத்துல இருந்து தூண் மாதிரி அதுதான் வந்து சார் ஓடும் மெயின். அதனால என்னைக்குமே அப்பா பிசினஸை விடக்கூடாது, அதுதான் மெயின். கண்டிப்பா என்னைக்கும். சரி, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு தனியா ப்ரொஃபஷனல் தானே தனியா போனீங்க. அதனால அந்த அப்பா பிசினஸ் அப்படி பார்த்துட்டே தான் எம்பிஏ முடிச்சோம், பிஏ முடிச்சு எல்லாமே இன்னைக்கும் அதை மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். யாரும் போயிட்டு பட் இருந்தாலும் அப்பா பிசினஸ் அதை விடக்கூடாது. கஸ்டமர் பேஸ் வளர்த்து உண்மையிலே உங்க யூத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யூத்துக்கு வந்து இவரை வந்து நம்ம ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கலாம். ரோல் மாடல்லாம் கண்டிப்பா வந்து சரிண்ணா. இப்ப யூத்துக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னைக்கு இருந்தாலும் எந்த பிசினஸ் எந்த நாட்டுக்கு போனாலும் ஃபேமிலி பிசினஸ் இருந்தால் 100% அதை பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அது வந்து உங்கள் அப்பாவுக்கு செஞ்ச அவங்க ஆசீர்வாதம், அவங்களுக்கு செஞ்ச நன்றியாக இருக்கும். 100% அது நம்ம வாழ்க்கையில் என்னையும் வந்து அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். சூப்பரா சொன்னீங்க விஜயகுமார்னு. உங்களை பார்த்ததுல ரொம்ப கரூர் தொழிலதிபர் விஜயகுமார்னு. உண்மையிலே இந்த மாதிரி திடீர்னு இவரெல்லாம் பார்க்க முடியுது.